ஏக்கா விஷயம் கேள்விப்பட்டியா? அந்த கோணமுக்கி கோகிலா இருக்கா தானே, அவ நாளைக்கு சிவராத்திரிக்கு நேத்தைக்கே கொட்டை கிளம்பி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாளாம். இப்போ கொட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி ஊற வச்சிட்டு இருக்காக்கா. ஏண்டி என்னடி சொல்ற நீ? ரீனா, நம்ம கிட்ட இன்னும் காசு இருக்கிற இடமே தெரியலையே. ஆமாக்கா, என்கிட்டயும் 50 ரூபாய் தான் இருக்கு. என் புருஷன் குள்ளமணி கணேஷ் இப்பதான் 4 கோட்டர் அடிச்சுட்டு கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்கான். நான் போய் அவனுக்கு தெரியாம ஒரு 500 ரூபாய் ஆட்டையை போட்டுட்டு வந்துடுறேன்க்கா. நாம போய் பக்கத்து தெரு முனிமா கடையில என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம். ஏண்டி புஷ்பா, ஒரு 1/2 மணி நேரம் இரு. ஆபீஸ் போன என் புருஷன் அரமெண்டல் சுரேஷ் வந்துருவான். காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டான். அவன் கையில காலில் விழுந்து ஒரு 500 ரூபாய் புடிங்கிட்டு வந்துடுறேன். இவன் என்னடி ஓம குச்சி மாதிரி இருக்கா? புருஷன் கையில காலில் விழுந்தாவது பணத்தை வாங்கிட்டு வரீங்கிறா. அக்கா, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். சொல்ற கேளுங்க. ஊர்வசி புருஷன் கற்பூர மாதிரி கேட்ட உடனே டக்குன்னு கொடுத்துட்டா. அதனால அவ தேவையான பொருளை முன்னாலேயே வாங்கி வச்சுட்டா. என் புருஷன் கற்பூரத்தை பத்த வச்சு லைட்டா ஊத ஊத பத்திக்குவான். அதாவது கையில காலில் விழுந்தாவது கஸ்மாலும் காசை தூக்கி விசாட்டிடும். சில ஜென்மங்க புஷ்பா புருஷன் மாதிரி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிற மாதிரி என்னதான் கெஞ்சினாலும் நெஞ்சினாலும் காசை வெளியே எடுக்க மாட்டானுங்க. ஆனா இது மாதிரியான பண்ணாடுங்க கோட்டை பாட்டில பார்த்த உடனே காசு உருண்டோடி வெளியே வரும். இவங்களை எல்லாம் டீல் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதுக்கா. சரிடி ரீனா, உனக்கு 1/2 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள நைஸா காசை கறந்துட்டு வந்துரு. சரிக்கா, நான் சட்டுன்னு வந்துடுறேன். என்ன இந்த எடுபட்ட பையன் தான் 5 மணி ஆனா ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவான். இன்னைக்கு இன்னமும் ஆளை காணுமே. சரி, ஒரு போனை போடுவோம். ஹாய் டார்லிங், எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க டார்லிங், நான் உங்களுக்காக வெயிட்டிங். நீங்க டயர்டா வரீங்கன்னு தெரிஞ்சு சூடா காஃபியும் நெய் பிஸ்கட்டும் ரெடியா இருக்கு. சூடு ஆறதுக்குள்ள டக்குன்னு வாங்க பாப்போம். என் செல்லக்குட்டி ரீனா, எனக்காக காஃபி நெய் பிஸ்கட்டோட வெயிட்டிங்கா? இதோ நீ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உன் டார்லிங் வந்துருவாடி புஜி. அடியம் வரனோ டன் 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 டன். அடடே, சொன்ன மாதிரி டக்குன்னு வந்துட்டீங்களே. போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. ஓடுங்க. வாடி செல்லம், லவ் யூ டி. எங்கடி காஃபியும் நெய் பிஸ்கட்டும்? சரி தாங்க உட்காருங்க டார்லிங், நான் டக்குன்னு போய் போட்டுட்டு வந்துடுறேன். இந்தாங்க டார்லிங், காஃபியும் நெய் பிஸ்கட்டும். சூடு ஆறதுக்குள்ள டக்குன்னு ஒரு கடி ஒரு குடி பாருங்க. ஏண்டி கொஞ்சம் பொடி கேட்ச் இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு. நம்ம இதுவா ஊதி குடிச்சுக்கிறேன். டேய், 5:30 மணி ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன விட்டுட்டு போயிடுவாங்கடா. அதுக்கு தானே இவ்வளோ அக்கறையும் மேல. குடிடா வேகமா. என்னடி பிக் வச்சிருக்கி? 5:30 மணிங்கற விட்டுட்டு போயிடுவாங்கன்ற எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே. அதுவா? என்னங்க, அது ஒண்ணும் இல்லைங்க. 5:30 மணிக்குள்ள சந்திரகிரகணம் ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ள காஃபி தண்ணி எல்லாம் குடிச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம வீட்டு மகாலட்சுமி வீட்டை விட்டுட்டு போயிடுவான்னு சொன்னாங்க. ஏதோ கேப் மாதிரித்தனம் பண்றேன்றது தெரியுது. ஆனா அது என்னன்னு தான் புரியல. நடக்கட்டும். ஏங்க, நீங்க என் செல்லம், என் பூஜ்ஜி. நான் போய் என்ன பண்ண போறேன்? அது ஒண்ணும் இல்ல. உங்க பர்ஸ்ல இருந்து ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அப்படியே நம்ம முனிமாக்கா கடையில போய் நம்ம நாளைக்கு நம்ம வீட்டுக்கு சிவராத்திரிக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுவீங்க. என்ன சாமானும் நீ வாங்க வேணாம், மூடிட்டு போய் வீட்டு வேலையை பாருடி. ஏங்க ப்ளீஸ், வீட்டுக்குள்ளே இருந்து போர் அடிக்குது. 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், சாமான் வாங்கிட்டு வந்த மாதிரியும் இருக்கும். கொடுங்களேன். அடச்சனியே, இது என்ன உசர வாங்குது? பொடிச்சு தொலை, ஜாக்கிரதையா போயிட்டு வந்து சேரனாயே. ஆமா, யார் கூட போற? அது பக்கத்து வீட்டு புஷ்பா கூட தாங்க. அடிக்க அடைச்சிருக்கி, அவ 10 அடி தூரம் நடந்து வந்தாலே புஷ்பா நாத்தம் தாங்க முடியாது. அவ கூட போறேன்னு சொல்றியே, என்னடி இது? ஏங்க, அடுத்தவன் பொண்டாட்டியை பத்தி அப்படி பேசுறது தப்புங்க. அவன் புருஷன் கடகாரன், குடிச்சிட்டு வரான், வந்து அவன் மேல வாந்தி எடுக்கிறான். அந்த சிரிக்கு குடிச்சா பரவாயில்ல, அவ சென்ட்டை போட்டுக்கிட்டு மேனேஜ் பண்ணிக்கிறா. என்னத்த சொல்ல, சில சமயம் நாத்தம் தாங்க முடியாம நான் கூட மாஸ்க் போட்டுட்டு தான் அவ கூட போவேன். இதை பாருங்க, இப்பவும் ஒரு மாஸ்க் என் கையில தான் இருக்கு. அதெல்லாம் சரி பிடிச்சிருக்கி, வந்த உடனே 4 வேப்பந்தலையை பிடிங்கி சுடு தண்ணியில கொதிக்க வச்சு குடிச்சிடுவி. சரிங்க, நான் வாரேன். பத்திரமா சாப்பிட்டு படுத்து தோங்குங்க. அச்சோ, டைம் வேற 5:35 ஆச்சு. இந்த சிரிக்கிங்க 5:30க்கு வரலன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன்னாலுங்க. கிளம்பிட்டாளுகளோ என்னவோ தெரியலையே. ஏங்கா நீலாக்கா, இந்த சிரிக்கி கிளம்பிட்டா. சரி, இந்த புஷ்பா வச்சு இருக்காளா இல்லையான்னு பாப்போம். புஷ்பாக்கா இருக்கீங்களா? சே, என் புருஷன் சொன்ன மாதிரி கபு கடவாசல் வரைக்கும் வருது. 2 சிரிக்கையும் என்னை விட்டுட்டு போயிட்டாளுங்க. சரி 5 நிமிஷம் தான் லேட்டா வந்திருக்கோம். கொஞ்சம் வேகமா நடந்தோம்னா அவளுங்களை பிடிச்சிடலாம். அதோ 2 சிரிக்கையும் பல்ல காட்டி சிரிச்சிட்டு போறாளுங்க பாரு. இன்னும் கொஞ்சம் வேகமா போனா பிடிச்சிடலாம். ஏங்கா, பின்னால பார்க்காத, அந்த ஓமக்குச்சி ரீனா வேகமா வந்துட்டு இருக்கா. சரிடி புஷ்பா, அந்த ஓமக்குச்சி நாம அவளை விட்டுட்டு வந்த கடுப்புல இருப்பா. நீ எதையும் வெளியில காட்டிக்காத. அக்கா நில்லுங்க. ஏ புஷ்பா, அங்க பாரு, ரீனா சொன்ன மாதிரியே அவ புருஷன்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்துட்டா. என்னக்கா 2 பேரும் என்னை இப்படி விட்டுட்டு வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரீனா, நீ ஒல்லியா இருக்கா, கடைக்கு போறதுக்குள்ள வேகமா வந்துருவேன்னு தெரியும். அதுதான் நாங்க மெதுவா நடந்துட்டு இருந்தோம் இல்லக்கா.
ஆமா ரீனா. சரி சரி விடுங்க, இன்னும் 2 அடி எடுத்து வச்சோம்னா முனியமா கடை வந்துடும். நமக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கலாம் வாங்க. ரொம்ப நாளா நீங்க ஆளையே காணோம், என்ன சமாச்சாரம்? அது ஒண்ணும் இல்ல முனிமாக்கா, கொஞ்ச நாளா 100 நாள் வேலையே இல்ல, கையில துட்டும் இல்ல, அதான் வர முடியல, வேற ஒண்ணும் இல்லக்கா. சரி சரி, பண்டிகை டைத்துல சும்மா பேசார் பண்ணாதே, என்ன வேணும்? அக்கா 1 கிலோ காரமணி கொட்டை எவ்வளோ? 200 ரூபாயே. என்னது 200 ரூபாயா? என்ன முனிமாக்கா, நம்ம சொர்ணக்கா கடையில 150 ரூபான்னு வெளியே போர்டு போட்டிருக்காங்க, நீங்க 20 ரூபாய் அதிகமா சொல்றேன். இத பாருடி, இந்த கொட்டையை எடுத்து நல்லா கையில பாரு, முத்து முத்தா எந்த தூசியும் இல்லாம இருக்கு. இத பார்த்துட்டு அப்புறம் நீ பேசுடி. சரி சரி முனிமாக்கா, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், உன்னை விட்டா நாங்க வேற எங்கேயும் போறதில்ல. 5 ரூபாய் குறைச்சி ஆளுக்கு ஒவ்வொரு கிலோவா 3 கிலோ தனித்தனியா கட்டுங்க இந்த காராமணி கொட்டைய. முனிமாக்கா அப்புறம் இந்த கிழங்குல 1 கிலோன்னு 3 கிலோ கட்டி போடுங்க, பூஜா சாமான் கட்டி கொடுங்க. சரி சரி, இந்தாங்க மொத்தம் 1500 ரூபாய். சரிக்கா இந்தாங்க 1500 ரூபாய், நாங்க வரோம். ஏண்டி புஷ்பா, இப்படி பேசிக்கிட்டே கோலப்பொடியை மறந்துட்டோமே, நாளைக்கு வாச தெளிச்சு கலர் கலரா கோலம் போட வேண்டாமா? ஆமாங்கா, ஆனா என்கிட்ட இந்த 500 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டேன், என்கிட்ட வேற பணம் இல்ல. நீலக்கா எனக்கு 50 ரூபாய் கடனை கொடுங்க, நான் திருப்பி தந்துடுறேன். ஏண்டி ரீனா, இப்படி எல்லாம் இருந்தா நீ பொழைக்கிறது கஷ்டம்டி. ஏண்டி 500 ரூபாய்னா 500 ரூபாய் தான் எடுத்துட்டு வருவியா? இங்க பாரு, என்னதான் குடிகார பையில கட்டிக்கிட்டாலும் கணக்கா தெரிய போகுதுன்னு இன்னொரு 100 ரூபாய் சேர்த்து ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டேன். இந்தா உனக்கு 50 ரூபாய், மறக்காம நாளைக்கு திருவிழாக்கு போறதுக்குள்ள திருப்பி கொடுத்துடுடி, எனக்கு வேற செலவுக்கு பணம் இல்லடி. கண்டிப்பாக்கா தந்துடுறேன். இந்த 50 ரூபாய்க்கு நான் இன்னும் எவ்வளோ டைலாக் பேசணுமோ தெரியலையே. அப்பாடா, ஒரு வழியா எல்லா சாமானும் வாங்கி வந்து வீடு சேர்ந்தாச்சு. சரி, ஆளாளுக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நேரத்திலே தூங்குவோம், அப்போதான் காலையிலே எழுந்து கலர் கலரா கோலம் போட முடியும், நேரத்துல தேர் பார்க்க போக முடியும். சரிடி ரீனா, நீ போடி உங்க வீட்டுக்கு. நீலக்கா வரேன்க்கா. எழுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அட என்ன இது, இந்த நீலா சிரிக்கியும் புஷ்பா சிரிக்கியும் செமையா கோலம் போட்டு கலர் கொடுத்துருக்காளுங்க. சரி, நாமளும் புள்ளி வச்சு ஒரு கோலத்தை போடுவோம். இந்த வாளியில இருக்கக்கூடிய தண்ணியை தெளிச்சு சூப்பரா ஒரு கோலத்தை போடுவோம். அது நானே, தண்ணி தெளிச்சதும் நானே, கோலம் போட்டதும் நானே. அப்பாடா, ஒரு வழியா சூப்பரா ஒரு கோலம் போட்டாச்சு. என்ன அங்க 2 புள்ளி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு? 2 புள்ளி தானே, கையில் அழிச்சிட்டா தெரியவா போகுது, என்ன மார்க்கா போடுறாங்க? பரவாயில்ல, கோலம் ஒன்றும் சொல்ற அளவுக்கு மோசமா இல்ல, சூப்பரா தான் இருக்கு. நீலாக்கா வேகமா சமைச்சு முடிச்சு வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு நேரத்திலேயே தேர் பார்க்க ரெடி ஆயிடுங்க, நான் என் பிள்ளைங்களை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன்க்கா. சரிடி புஷ்பா, இந்த கொளுத்துற வெயில்ல இந்த பிள்ளைங்களை வேற இழுத்துட்டு போகணும். சரி சரி, நானும் பிள்ளைங்களை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பா, இந்த நீலா புஷ்பா கூட போனேன்னா நான் செத்தேன், என் மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போயிடும். இவளுகளுக்கு என்ன, ஒரு புடவையை சுத்திக்கிட்டு ஒரு முழம் பூவை வச்சுக்கிட்டு கிளம்பிடுவாளுங்க. சரி சரி, நான் போய் என் புருஷன் சுரேஷுக்கு எப்படியாச்சும் ஐஸ் வச்சு வண்டியில சும்மா ஜம்முன்னு போய் தேர் பார்க்கணும். என்னங்க எந்திரிங்க, ரெடி ஆகி தேர் பார்க்க போகணும். சனிய கொரட்டை விட்டு தூங்குறத பாரு. ஏய் ஏண்டி என்னை இந்த பாடுபடுத்துற, இன்னைக்காவது நிம்மதியா தூங்கலாம்னா சனிய விட மாட்டேங்கிறையே. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க, என் புருஷன் கூட போய் தேர் பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா என்ன? சரிடி, சும்மா கிரைண்டர்ல போட்ட அரிசி மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்ப. நான் வரேன்னு சொல்லிட்டேன் இல்ல, நீ போய் ரெடியாகு. என்னங்க நான் ரெடி, கிளம்பலாமா? எளவு எங்கேயாவது போகணும்னா ஒரு கூலிங் கிளாஸையும் இந்த பேகையும் மாட்டிக்கிட்டு கிளம்பிடுவா. சரி டார்லிங், வா போகலாம். ஏங்க என்னாச்சு, வண்டி திடீர்னு நின்றுடுச்சு? தெரியலையேடி, சரி கீழே இறங்கு பாப்போம். இந்த வயரும் நல்லா தான் இருக்கு, டயரும் பஞ்சர் ஆகல, பிரேக்கும் நல்லா தான் வேலை செய்யுது. சரி கிக் பண்ணி பாப்போம். என்ன இது, என்னதான் ட்ரை பண்ணாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அட கொர மாசத்துல பிறந்த பைபிளையே, எங்க போனாலும் இது கூட தலையெழுத்தா போச்சு. ஒரு ஓட்ட வண்டியை வச்சுக்க வேண்டியது, எங்க போனாலும் உருட்டிட்டு முக்கிட்டு இருக்க வேண்டியது. இந்த கருவாப்பையில கட்டிக்கிட்டு எப்படிதான் குடும்பத்தை நடத்த போறேனோ ஆண்டவா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து இந்த புஷ்பாவும் நீலாவும் வராளுக. நாம இப்படி சீனை போட்டுக்கிட்டு புருஷன் கூட வந்தோம், பேசாம இவளுக கூடயே வந்திருக்கலாம். சரி சமாளிப்போம். அடடே புஷ்பாக்கா, நீலாக்கா, நீங்க தேர் பார்க்க போறோம்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் உங்க கூடவே வந்திருப்பேன்லக்கா. சரி, என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, நானும் உங்க கூடவே வந்துடுறேன்க்கா.
ஏண்டி புஷ்பா, இவ நம்மளை விட்டுட்டு வந்தால, இவளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். எப்படி சமாளிக்கிறா பாரு. ஆமாங்கா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி பேசிட்டு இருக்கா. என்னங்க, நீங்க என் வண்டி எப்படியாச்சும் ரெடி பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நான் இவங்க கூடவே போய் தேர் பார்த்துட்டு வந்துடுறேங்க. சரிடி, போய் தொலை. ச்சே, இந்த சனிய வண்டி வர இந்த நேரம் பார்த்து நம்மள பழி வாங்குதே. இந்த பொம்பளைகளுக்கு ஆம்பளைய கலட்டி விடுற பழக்கம் சுடுகாட்டுக்கு போனாலும் மாறாது. இதுங்க எல்லாம் குடும்பத்தை நடத்தி இந்த நாடு உருப்பட்ட மாதிரி தான். ஏண்டி நீலா, அங்க பாரு தேரு வருது. என்ன அழகா அலங்காரம் பண்ணி இருக்காங்க. ஆமாக்கா, பார்க்கவே எம்புட்டு அழகா இருக்கு. நீலாக்கா, உங்க பிள்ளைகளை கெட்டியா பிடிங்க, கூட்டம் அதிகமா இருக்கு, எங்கேயாச்சும் தொலைஞ்சிட போறாங்க. ஏன் புஷ்பக்கா, என்ன இப்படி நெருக்குறாங்க? என்னால முடியல, நான் ஏன் தான் வந்தேனோ தெரியல. அக்கா, இவ என் காலை மிதிக்கிறா. ஏ சிரிக்கி, தள்ளி நில்லுடி, என் மேக்கப் எல்லாம் கலைக்கிறா. தள்ளடி கேன சிரிக்கி. ஏண்டி ரீனா, கூட்டம் இருந்தா அப்படிதான் இருக்கும், வாயை மூடிட்டு வாடி. ஏண்டி ரீனா, கூட்டம் இருந்தாதான் திருவிழா பார்க்க நல்லா இருக்கும். திருவிழாவே களை கட்டி இருக்கும். அங்க பாரடி தேரு, என்ன அழகா அலங்காரம் பண்ணி கொண்டு வராங்க. அதை விட்டுட்டு சும்மா தொணன்னு பேசிட்டு இருக்க. வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருடி. ஏங்கா நீலாக்கா, அங்க பாருங்க, அந்த கடையில ஸ்டிக்கர், ரப்பர் பேண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு, வாங்க போய் வாங்கலாம். ஏண்டி புஷ்பா, இங்கெல்லாம் ரேட்டு அதிகமா சொல்லுவாங்கடி, கொஞ்சம் அமைதியா இருடி. நாம நம்ம தெருவுல தள்ளி வண்டுக்காரங்கிட்டயே வாங்கிக்கலாம். சரிக்கா, ஒரு வழியா எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். சரிக்கா, ரொம்ப இருட்டிடுச்சு, இந்த பசங்களை வேற கொண்டு போய் வீடு சேர்த்தணும், போறதுக்குள்ள இருட்டிடும். வாங்கக்கா கிளம்பலாம். ஏன் புஷ்பாக்கா, இந்த வருஷம் தான் நான் திருவிழாக்கு வந்தேன். தேரும் காளி வேஷமும் பார்க்க செம்மையா இருந்துச்சு. அக்கா, வருஷம் வருஷம் நீங்க வரும்போது என்னையும் கூட்டிட்டு வாங்கக்கா, நானும் உங்க கூட வந்து தேர் பார்க்கணும். சரிக்கா, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். பாய்க்கா.